ولا عدوان إلا على الظالمين. وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله ربنا سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுவனாக. கண்ணியமான உலமாக்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க தங்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்து மதரசா மாணவர்களாக இருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் இதயம் நிறைந்த சலாத்தை சொல்லிக் கொள்வதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நீங்களும் அல்லாஹ்வுக்காக ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக இந்த இடத்திலிருந்து கலைய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாழ்வும் மரணமும் எல்லாம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து ஆளுகிற ரப்புக்காக என்று வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை, தக்வாவுடைய வாழ்க்கை. இந்த வகையிலே நானும் நீங்களும் எங்களுடைய ஈமானை மீள் பரிசீலனை செய்து கொள்வதற்காகத்தான் இந்த தர்பியா நிகழ்ச்சி ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களை, இன்றைய இந்த தர்பியா நிகழ்ச்சியில் அழைப்பு பணியின் அவசியம், அழைப்பாளனின் அணிகலன், அழைப்பு பணி தருகின்ற நன்மையும் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் வெகுமதியும் என்ற பரந்தொரு பார்வையிலே இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே நானும் நீங்களும் ஈமான்தாரிகள் என்று சொல்லிக் கொள்வதாக இருந்தால், நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம் என்று கருதுவதாக இருந்தால், நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அருளை அன்பை பெற வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்குமாக இருந்தால், நாம் தொழுவது எப்படி ஒரு கடமையோ, நோன்பு பிடிப்பது எப்படி ஒரு கடமையோ, இதர வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு காட்டுகின்ற கடமைப்பாடுகள் எப்படி இருக்குமோ, அது மாதிரி ஒரு கட்டாய கடமையிலும் ஒரு கடமைதான் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின், அவன்கிட்ட தவ்வா உணர்வு இருக்கிறது. இதை ஒரு கூட்டம் செய்யட்டும், எனக்கு ஒரு கடமையும் இல்லை, எனக்கு ஒரு பொறுப்பும் இல்லை என்ற ஒரு முஸ்லிமால இருக்கிறது. தவ்வாவுக்கு காலம், நேரம், இடம் என்பது வரையறுக்கப்பட்டது கிடையாது. தவ்வாவுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் களம் அமைக்கும் தவ்வா. நான் சில உதாரணம் சொல்றேன். அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுல் நபவியில சுபஹு தொழுகை தொழுவித்துக் கொண்டிருக்கும் போது அபூ லுஅ்லுஅ என்ற அந்த நெருப்பு வணங்கி மஜூசியினால் குத்தப்படுகிறார். குத்தப்பட்டு கடுமையான காயங்களோடு அவர் வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். கீழே விழுந்த உடனே பின்னால் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தொழுகையை இமாமாக நின்று முடித்தார். இவர் கேட்பட்டிருக்கிற காயம் எவ்வளவு கடினமானது என்று சோதிக்க அவர்கள் அந்த பாலை குடிக்க கொடுக்கிறார்கள்.
அது இரத்தத்தோடு கலந்து வெளியே வருகிறது. இறைப்பைக்கு செல்கிற அந்த குழாய் அப்படியே வெட்டப்பட்டிருக்கிறது. பலரும் அதில் துமரிபுல் ஹத்தாப் ரலியல்லாஹு நோய் விசாரிக்க வந்துவிட்டு போகிறார்கள். அங்கே ஒரு வாலிபன் வருகிறார். அதில் துமர் ரலியல்லாஹுடைய சிறப்பையும் மகிமையும் அவரின் ஆட்சியின் வலிமையையும் பாராட்டி அவன் உள்ளத்தில் இருந்து அப்படியே ஏக்கத்தை கொட்டிவிட்டு அந்த வாலிபன் உமர் ரலியல்லாஹு விசாரித்து விட்டு திரும்பி போகிறார். போகிற நேரத்தில் மரண படுக்கையிலே இருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அந்த அந்திம நேரம் அது வருத்தத்தோடு இருக்கிறார்கள். அடுத்த ஹலீஃபாவை தீர்மானிக்கிறதிலே ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் மௌத்தானால் என்ற மையத்தை நபிகளாருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதில் அதீத ஆர்வத்தோடு இருக்கிறார். இந்த அமளியான சந்தர்ப்பத்தில் இந்த வாலிபன் திரும்பி போகிற போது அந்த வாலிபனுடைய ஆடையை பார்த்தால் கரண்டை காலுக்கு கீழால் தொங்குகிறது. அடுத்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அந்த வாலிபனை வர சொல்லுங்கள், மகனே உங்களுடைய ஆடையை உயர்த்திக்கோங்கோ என்று தவா செய்தார். இதான் தவாவுக்கு கலன் கிடைக்க வேண்டும், ஸ்டேஜ் புரோகிராம் செய்ய வேண்டும், மிம்பரில் ஆலிமுன்னை கொண்டு வந்து எப்படியாவது மக்களுக்கு சொல்ல வேண்டும், ஒரு ஆலிமை வச்சுதான் நாங்கள் செய்யணும். இதெல்லாம் பரந்த பார்வைகள். தவாவுக்குள்ள படித்தரங்கள் இருக்கின்றன. தவாவுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் தான் களம் அமைக்கும். நம்ம ஒரு பஸ்ல போகிற நேரத்தில் நமக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு. ஆனால் தண்ணி தாகத்தில் எனக்கு இந்த தண்ணி கேட்டாரு, நான் கொடுத்தேன். அவருக்கு இடது கையால குடிக்கிறார். எனக்கும் உங்களுக்கு மௌனமா இருந்துட்டு அல்லாட்ட தப்பே. இந்த பயம் வரணும், இந்த இதய துடிப்பு வரணும். அதான் தவா. எப்படி இந்த ஆளுக்கு நான் வலது கையால குடிக்க சொல்றது, அது தவாது. மரண படுக்கையிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வாலிபனை அழைத்து, உங்கள் ஆடையை உயர்த்துங்கள், கூடாது. இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் இருக்கு. அமைக்க நான்கும் கேலஸா இருக்கிறது. உண்மையாக வச்சுக்கொள்ளணும். அன்புசக்கும் அகலிக்கும் நாரா, நீங்க உங்களை உங்களோட குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து காப்பாத்துக்கோ. யா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மதி அன்கிதி நப்சகி மினன் நார், முகமதுடைய மகள் ஃபாத்திமாவை நீங்க உங்களை நரகத்திலிருந்து காப்பாத்திக்கோங்க. என்ன நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்றதுக்கு தான் நாங்க வேலை செய்வோம். இது தவா. இது பொறுப்புன்றது இது பள்ளி நிர்வாகத்துடைய பொறுப்பு, ஆதிகளுடைய பொறுப்பு இல்லை. வல்லி ஊ அன்னி வலவுகாய. நபிகளார் சொன்னார்கள், என்னை பத்தி நான் சொன்ன மார்க்கத்திலே ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு தெரிந்தால், உங்களுடைய அறிவின் அளவுக்கு, உங்களுக்கு கிடைத்த அறிவின் அளவுக்கு, தெளிவின் அளவுக்கு, ஒரு கெப்பாசிட்டிக்குள்ள மாதிரி இது அவசியம். என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தால் வெற்றி வைக்கின்ற சொல்லலாம். தெரியுமா, நாங்க அன்றாட வாழ்க்கையில நிறைய தவா செய்து நிறைய தெரியுமா, சின்ன விஷயங்களை நாங்க செஞ்சு பழகினா தான் பெரிய விஷயங்கள்ல கவலை வரும். நாங்கள் எல்லாரும் இப்படி பள்ளி வார வழியில வளமையாக முடியுமாறு யங்ஸ்டர்ஸ் இருந்து தொழாம இருந்தாங்கன்னா என் மனசுல கவலை வரும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தேடும். ஒரு தாய் சந்தர்ப்பம் தேடுவார். பொடியமாறு என்னோட பேசப்பட்டில்ல, வழக்கத்துல பேச்சு பண்றவும் இல்லை. ஆனால் இந்த பொடியமாரோட எப்படி பேசி, எப்படி சந்தர்ப்பத்தை அமைச்சு, எப்படி அவனை தொழுகை கெடுக்கலாம் என்று திட்டமிடுகிற அன்பு தாயில் இருக்கும். அத்தனை பேர் தாய்களுடைய அணிகலன்கள் என்ற பகுதியை பற்றி உலமாக்கள் எழுதக்குள்ள எந்த முஸ்லீம் இருந்தாலும் பணிவு இருக்கணும், சலாம் சொல்ற பழக்கம் இருக்கணும். தம்பி என்ன செய்தி, சும்மா இருக்கிறீங்களா, என்ன செய்தி, எப்படி படிச்சு முடிச்சீங்களா, தொழில் செய்றீங்களா, என்ன செய்தி, என்ன உங்களை பள்ளி வாயில கட்டுப்படல, நல்ல தன்மையாக, அகலாக்காக, குணமாக, அன்பாக, பண்பாக, மென்மையாக. இது ஒரு அவர் புரோகிராம். நான் அதனாலதான் ஒரு சுத்தி வளர்ச்சி சுருக்கமாக பேச பார்க்கிறேன், விரிவான பகுதி. அதனால இந்த தாய் என்ற பகுதி, அந்த களம் அமைக்கிறது, களம் அமைச்சு கொள்ளணும் தாய்.
உங்களுக்கு தெரியுமா, மஸ்ஜிதுல் நபவியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில் இருந்துட்டு அடிக்கடி பள்ளிவாளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்கு கண்டால் வருகிற ஒரு பிள்ளையாக இருந்த ஒரு யூத பையன். திடீரென்று ரசூல், ஆனா அந்த பையன் இஸ்லாத்துக்கு வரல. வாப்பா யகூதி, ஜூ, எவ்வளவு கடினமானவர்கள் ஜூஸ், யூதர்கள் கடினமானவர்கள். லதஜிதன்ன அஷத்தன் நாசி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத் அல்லதீன அஷ்ரகு. மூமின்களை உங்களுக்கு கடின எதிரியாக நீங்கள் காணுகிற முதல் தரமான கடின எதிரி யகூதிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனால் யகூதிகள் இருந்தாங்க. பனு கைனுகா, பனு நதீர், பனு குரைலா, கடினமானவர்கள், துரோகிகளாக இருந்தார்கள். அப்ப இந்த வாப்பாங்க கடினமான துரோகியா இருக்கும்போது மகன் ரசூல்லாவோட அடிக்கடி வந்து பார்த்துட்டு பேசிட்டு போற ரசூல்லா எந்த நேரமும் அந்த பொடியனுக்கு, மகன் அப்பா விட்டுட்டு வாங்க மகன் நீங்க இஸ்லாத்துக்கு, இப்படி தவா செய்யல, விவேகம் இல்லாத தவா செய்யல. உங்களுக்கு தெரியுமா, கல் நெஞ்சம் பிடிச்ச மனுஷனே கவர வைக்கின்ற சந்தர்ப்பத்தை கச்சிதமாக பயன்படுத்தி தேடுகிற பண்பு தாய்க்கு இருக்கணும். விருந்தொம்பலால, நோய் விசாரிக்கிறதால, உதவிக்காரங்களால, சலாத்தால, புன்முறுவலால. உங்களுக்கு தெரியுமா, நாங்க இந்த கிடைச்சிக்கிற பாக்கியம் இந்த பள்ளிவாசல் பெரிய பாக்கியம். நான் சும்மாவே உங்களுக்கு சொன்னேன், இதை கட்டுற காலங்கள்ல சில டைம் எல்லா இடத்துல ஸ்ரீலங்கால ஆரம்ப காலத்துல கட்டக்கொண்டிருந்த அந்த சார்ஜ் எல்லாம் அப்படியே வெற்றி வீக்காயிருந்தாங்க. எங்களுக்கு பள்ளிவாயில் எங்களுக்கு ஜும்மா இருக்கு வந்து தொழிட்டு போற மசாலாண்ட ஒரு செட்டப்புக்கு நாங்க வந்துட்டோம். எங்களோட தவா முடியல. இப்பதான் மரத்தை நாட்டி காய் கிடைச்சி பறிக்கிற காலம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கெல்லாம் நாங்க அத்தாவத்து இதெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் தவா செய்யற மக்களாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, இந்த நாட்டில் நான் ஜும்மால உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த நாட்டில் கொள்கை வைத்து சேராத பல லட்சம் மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு தடையாக எத்தனையோ ஆலிம்கள் இருக்கிறாங்க. மீடியா வளர்ந்த காலம், மீடியாவில் எவ்வளவு அசிங்கமான கருத்துக்கள் வெளிரங்கத்தால் அலங்கரித்து கோடியில ஷியாக்கள் இந்த நாட்டில் செலவழித்துக் கொண்டிருக்கிறாங்க. தவ்வாவுக்கு எதிராக சத்தியத்தை முழங்க வேண்டிய உலமா அமைப்புகள் எல்லாம் மௌனிகளாக இருக்கிற காலம். பல ஆயிரக்கணக்கான குர்ஆன் பிரதிகள், மொழிபெயர்ப்புகள் அந்த கண்டனர் தடுக்கப்பட்டு துரோகம் விளைக்கப்பட்டிருக்கிற காலம். ஜிஹாத் என்ற வார்த்தையை டிபெக்ஸால் அழித்தால் நல்லம் என்ற கருத்தை ஆலிம் என்ற போர்வையில் இருந்து சொன்ன காலம். சத்தியத்தை முழங்க சொன்னால் இந்த நாட்டில் பெரும்பான்மையினும் பேரமாய் நினைச்சிடுவாங்க என்று பதற்றம் அடைகிற காலம். இனிமான சோழலை மக்கள் குழம்புவாங்கன்றதுக்காக ஹக்க மறைச்சு அப்படியே போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு ஜெனரேஷனாக எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு சைடு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா, இந்த நாட்டுல எல்லாம் காப்பாற்றணும். முஸ்லீமாக பிறந்த புள்ள மதம் மாறிக்கொண்டிருக்கிறது பார்க்கலாம். யூனிவர்சிட்டி போன புள்ள மதம் மாறுது, காதல் என்ற பேர்ல மதம் மாறுறது பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இந்த நாட்டுல இந்துவுக்கு பிறந்த புள்ள இந்துவா வாழ்றாங்க என்ற உம்முவாப்பட மார்க்கத்தை விடப்படாது என்ற அடிப்படையில ஒரு காலம் அப்படி வாழ்ந்து பார்க்கலாம். நாட்டு நன்முஸ்லிம் ஒவ்வொரு அமைப்படுத்தி பார்த்தால் என் மாப்பட கொள்கைகள் இருக்கணும் என்று அப்படி போன ஒரு காலம் இருந்தது. வாப்ப பக்தி, உம்ம பக்தி என்ற பேர்ல அதே ஃப்ரேம்ல முஸ்லிம் சமூகத்திலே ஒரு கவரிங், ஏதோ சடங்கு சம்பிரதாயம் இஸ்லாமிய மயத்தோட மற்ற மதத்தை விட பள்ளி வாயில்களோடு அடிக்கடி உறவாடுகிற அந்த வாய்ப்பு பெற்ற ஒரு அமைப்பாக மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கும்போது அந்த பற்றோட புள்ளகள் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில ஈமான் இல்லாம மேற்கத்தைய கலாச்சாரங்களோட பிள்ளைகள் வளர்க்கப்படுற நேரத்துல அந்த டேனாகிற இடம் காதல் என்ற பேர். தெரியுமா, மீடியா ஒரு பயங்கரமான சக்தி. இஸ்லாத்தை பத்தி சந்தேகத்தை ஏற்படுத்துற லைன் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அப்படியான நிலையில மார்க்கங்கள் மார்க்க பயான்கள் தொடர்புகள் இல்லாம போற நேரத்துல அவன் உம்மா அப்பாவை விட தன்னை வாழ்க்கை தன்னை உலகம் அவனுக்கு பெருசாக தென்படுற நேரத்துல உம்மா அப்பா என்ன போனாலும் பரவாயில்லை மதம் மாறி மிக்ஸ் கல்யாணம், கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கிறது பார்க்கலாம். கண்ணியமான பெருமக்களை, இப்படி ஆபத்தான காலம் சிறுக்க பத்தி ஆர்வம் ஊட்டிக் கொண்டு மீடியா வழியாக மனிதர்களுடைய உள்ளங்கள் சிறுக்க நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிற காலம்.
அல்லாஹ் எங்களுக்கு ஹக்க விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, மக்கள் மன்றத்துல நிறைய பேருக்கு பித்அத் என்னன்னு தெரியாது. இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றார், அல் பித்அத்து அஹப்பு இல ஷைத்தானி மினல் மஅசியா. ஷைத்தானுக்கு ஒரு மனிதன் பாவம் செய்யறதை விட பித்அத் செய்வது விருப்பமானது. ஏனென்றால் பித்அத் என்பதும் பாவம் தான். அந்த ஃப்ரேம் வெளியில பார்த்தால் மார்க்கம் மாதிரி இருக்கும், இபாதத் மாதிரி இருக்கும், பக்தியாக இருக்கும், அமல் மாதிரி இருக்கும். ஆனா பாவம் என்றது எல்லாருக்கும் அதை பத்தி தெளிவு இருக்குது. பொய் பேசுற பாவம், சூது விளையாடுற பாவம், அடிக்கிற பாவம், அணியாங்கிற எல்லாம் பாவம் என்று வெளிப்பட உள்ளவங்க எல்லாம் பாவம் மாசியா. ஆனா பித்அத் என்றது ஸ்பெஷலான ஒரு வார்த்தை. அதனுடைய வெளிரங்கம் அமல் மாதிரி இருக்கும், ஆனா உள்ரங்கம் பாவமாக இருக்கும். ஏனென்றால் நபி சம்பந்தப்படாதனால நாமில அமல் இல்லை அழகி அப்படின்னா ஃபஹுரத்து இதை பத்தி ஒரு தெளிவு கிடைக்கிறார். அருள் தௌஃபீக்கு மினல்லாஹ். அத்தனிமா சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், பித்அத் செய்வது ஷைத்தானுக்கு விருப்பமானது, பாவம் செய்வது விட. ஏன்னா பாவம் செய்யக்குள்ள இது பாவம் என்று தெரிந்து அறிந்து மனிதன் செய்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு மனதில் ஈமான் அதிகரித்து அவன் உம்ராவுக்கும் அஜ்ஜிகளுக்கும் பயான் ஒன்று கேட்டு மனமுருகினால், அப்போ ஒரு பொய்யை சொன்னேனே, அப்போ ஒரு மனிதனை பேசினேனே என்று அவன் பாவத்தை மனதில் சேவாக அதுக்காக மன்னிப்பு கேட்பான். சான்ஸ் இருக்கு மௌத்துக்கு முன்னால மன்னிப்பு கேட்கறதுக்கு. ஆனா பித்அத் செய்யற மனிதன் அவன் பாவம் தான் செய்து கொண்டிருக்கிறான், ஆனா அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் நான் நன்மைதான் செய்கிறேன் என்று. இந்த நாட்டுல பெரும்பான்மையான முஸ்லிம் சமூகம் இந்த நிலையில் இருந்து பார்க்கலாம். அவன் மௌத்தாக வரக்காட்டும் அவன் பாவத்தை தான் செய்கிறான். ஒரு நாளும் அவன் தௌபா செய்ய மாட்டான். ஷைத்தானுக்கு தேவை எந்த வழியிலேயாவது ஆள் நரகவாசி ஆகணும் என்று. இப்படி பிள்ளையான நடவடிக்கைகள் இருக்கிற இந்த பவுண்டரியில சுற்றுச்சூழல் எல்லாம் இருக்கிற நேரத்துல குடும்பங்களுக்குள் இது மாதிரி ஆக்கள் இருக்கிறாங்க. அண்டை வீட்டில் இருக்கலாம், பல மாதிரி இதை பத்தி ஒரு கவலை வாரதுதான் தவா இருக்குது கண்ணியமான சூழல். எனவே நாங்க சந்தர்ப்பத்தை தேடணும். அதுதான் நான் இவ்வளவு சொல்ல வருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத பையன் அவன் அடிக்கடி வந்திருப்போம். ரசூலுல்லாஹ் எது நேரமும் சொல்றாரு, இஸ்லாம் உண்மை வாங்க நீங்க இஸ்லாத்துக்கு அப்படி சொல்றது. கச்சிதமாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, சந்தர்ப்பத்தை தேடி, இந்த சந்தர்ப்பத்தை கச்சிதமாக பயன்படுத்துற தாயுடைய தூர நோக்கது, தாயுது நகர் தூர நோக்கது. அண்ணன் திடீரென்று அந்த பொடியனை காணல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறவங்க தேடி ஒரு நோய் விசாரிக்க. அந்த நோய் விசாரிக்க போன நேரத்துல அந்த பையனை எல்லாம் விசாரிச்சு எப்படி குணமா பேசிப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னம்மா சரி சும்மா இருக்கிறீங்களா, எப்படி உங்களுக்கு இப்ப வருத்தம், எப்படி என்ன செய்யணும் உங்களுக்கு கேட்டுக்க மாட்டாமா. அந்த நடவடிக்கை, அந்த அகலாக் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு, அந்த பையனை பேர் நோய் விசாரிக்க கொள்ள அந்த வாப்பா பக்கத்துல இருக்கிறார். வாப்பாக்கு புதினமாக இருக்குது. ஆன்மீக தலைவரும் ஆட்சி தலைவரும் இந்த பெரிய மனுஷன் இந்த புதிய மகனை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாரு. மனம் மாறுது. சும்மா விடல. அந்த சந்தர்ப்பத்துல மகனை பார்த்து, அந்த பணியனை பார்த்து, அஸ்லிம் நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க மகனே என்று பாப்பா கிட்ட சொல்றார். எப்படி சொல்லியிருப்பாரு? குணமாக சொல்லியிருப்பாரு, அஹ்லாக்கா சொல்லியிருப்பாரு, மென்மையாக சொல்லியிருப்பாங்க ரசூலுல்லாஹ். அதை சொன்ன உடனே அந்த மகனுக்கு முடிவெடுத்துக் கொள்ளலாது. ஹதீஸ்ல வருது, ஃபனதர இலா வஜ்ஹி அபீஹி. பாப்பட முகத்தை அப்படியே பார்க்கிறோம். அப்பா கேட்காம கேட்கிறாரு. ஒரு இஸ்லாத்துக்கு கூப்பிடுறாரு. என்ன பாப்பா? இந்த அஹ்லாக் மாப்பாக்கு வந்து கொள்ளலாம். அவருக்கு உண்மை என்று ஹக்கு தெரிஞ்சாலும் சமூகத்தை முகம் கொடுக்கணும். யூத சமுதாயம் அப்படித்தான். பாப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் இந்த முகமது நீங்க கட்டுப்படுங்க மகனே என்ற உடனே களிமா சொல்லி இஸ்லாத்துவாங்க. எனவே தவ்வாவுக்கு இடம் காலம் என்பது. எனவே தாய் என்றது எப்போதும் மனசில் தவ்வா உணர்வு இருக்கணும். மௌத்து வர காலம். وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ يَا بَنِيَّ إِنَّ اللَّهَ اصْطَفَى لَكُمُ الدِّينَ فَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசி நேரம். தன் மகனை அழைத்து, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசி நேரம், அந்த பிள்ளைகளை அழைத்து சுற்றி வளைத்திருக்கிறார்கள். யா பனிய,
என்ன என் பிள்ளைகளே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன், இந்த மார்க்கத்தை தான் உங்களுக்கு அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். நீங்க யாரும் உண்மையான முஸ்லிமாக அல்லாம நீங்க மௌத்தா பேசுறாதீங்க உள்ளவர்களே. இதுவா யா புனைய அகிமிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர். லுக்மானுல் ஹக்கீம் தன் புள்ளைக்கு அறிவுரை செய்து அல்லாஹ் சூரா லுக்மான்ல சொல்கிறான், என் அருமை மகனே, நீங்க தொழுகை நிலைநாட்டுக்கு மகனே, இது தஅவா. நன்மை ஏவி தீமையை தடுக்கிற தஅவாவை விடாதே மகனே. சின்ன புள்ள பாப்பா அறிவுரை செய்கிறார். வஸ்பிர் அலா மா அஸாபக். இந்த தவாவை செய்யக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஏற்றி பேச்சு பிரச்சனைகள், தொல்லைகள், தொந்தரவுகள், மனநோம் எல்லா வலிமையும் வந்தால் நீங்க அதுல உறுதியாக இருந்து பொறுமையாக இருங்க அருமை மகனே. இதுதான் மன வலிமையாக இருக்கிறது. இதுதான் தவா கலக்க இருக்கணுமான உறுதியாக இருக்கிறது. சடைவடைந்து போய்த்தாதீங்க மகனே. அவங்க ஏசுறாங்க, இவங்க ஏசுறாங்க, விட்டுடாதீங்க மகனே. தவா திரும்பி தவான்றது எப்பயும் எங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணுமான போகும். ஒரு ஆள் சபையில தும்முறாரு, எல்லாம் அன்றாட வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில நாங்க எவ்வளவு பொறுப்பற்றவர்களாக இருக்கிறோம் தெரியுமா? நாளை மறுமையில ஒன்றோ அவர்களை காட்டி கொடுப்பாரு. உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்றணும். நாங்க நன்முஸ்லிமோட நிறைய பழகுறோம், நிறைய பிசினஸ் பண்றோம், நிறைய கூட்டாளியா இருக்கிறோம், நல்ல மனுஷன் இருக்கிறோம். அபூ தாலிப் மாதிரியான நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, கலிமா இல்லை, நல்ல மனுஷர். இப்ப நாம சந்தர்ப்பம் தேடணும் எந்த முறையில் அவருக்கு இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லுங்க. திரும்ப தவா ரெண்டு இருக்குது. ஒன்று தாவத்துல் குஃபார், ஒன்று தாவத்துல் முஸ்லிமீன். முஸ்லீம்களை இஸ்லாத்தின் சரியான பாதை பக்கம் வாங்க கூட பிள்ளை திருத்தி கொண்டு இஸ்லாத்தை சரியான நடைமுறைப்படுத்துவோம். முஸ்லீமுக்கு தாவா, இன்னொரு நன் முஸ்லீமுக்கு தாவா. சில பேர் ஐடியா என்ன தெரியுமா? எல்லாம் இந்த பள்ளிகளையும் மக்களை கூப்பிடத்தே அவனுக்கு இஸ்லாம் தெரியும், இப்படி ஒரு குவாலிட்டி. அவனுக்கு விதத்தன்னா அவன் தேடிக்கொள்ளட்டும், அவனுக்கு மார்க்கத்தை படிக்கிற அவனுக்கு கட்டாயம். முஸ்லிமுக்கு தவ்வான்ற ஒன்று கிடையாது, நன் முஸ்லிமுக்கு தான் தவ்வா செய்யும். அதுதான் தவ்வா, அதுதான் ரியல் தவ்வா. அப்படி பிரிக்கிறதுக்கு கண்ணியமான சொல். தவ்வான்றது ஒரு பரந்த பார்வை. பிழை செய்கிற மனிதனை சரியும் பக்கவா தவ்வா. புள்ளைக்கு தொழுமாறு ஏவுறது தவ்வா, புள்ளையிட பிழையை திருத்துறது தவ்வா. நன் முஸ்லிமை கண்டால் அவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறது தவ்வா. இப்ப நீண்ட நேரம் கழிச்சுட்டு இருக்கிறோம், நீண்ட காலமா பழகிறோம். ஒரு வார்த்தையாவது எந்த சந்தர்ப்பத்திலேயாவது இஸ்லாத்துக்கு நீங்க படிக்கிறதுக்கு ஒரு ஆசை வர இல்லையா, என் மனசு நீக்கணும் அப்படி ஒரு எண்ணம். உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு முஸ்லீமை சந்தித்தேன். அந்த முஸ்லீம் அவர் இஸ்லாத்துக்கு வந்தால், அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கான ரீசன் என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் யூனிவர்சிட்டியில இருக்கக்குள்ள ஒரு எங்க முஸ்லீம் சகோதரர், அவரும் இவரும் ஒரே ரூம்ல இருக்கிறாங்க. அந்த ஒரே ரூம்ல இருக்கக்குள்ள இவருடைய ஒழுக்கம், இவருடைய சுத்தம், தஹாரத், இவருடைய ஒரு முஸ்லிம் போனால் வாரது, நடந்து கொள்றது, உள்ளெடுக்கிற தொழுவது, இந்த இதுல விசேஷமாக அத்தஹாரா சுத்தம். இந்த சுத்தம் அவரை கவர். அதனாலதான் அவர் இஸ்லாத்தை தேடி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தை அமைக்கிற, சந்தர்ப்பத்தை தேடுறது. அப்ப நான் ஒரு முறையிலையாவது எந்த முறையில் ஒரு அடிக்கு இஸ்லாத்துக்கு வான்னு சொன்னால் அதை சொல்லலுமா இயலாதா? வேற மாதிரி சொல்லணும். உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி படிக்கிறதுக்கு ஆசை இல்லையா? ஏதாவது ஒரு வழியில என்ன அல்லாஹ் இவ்வளவு காலமாக என்னோடு இவர் பழகினாரு, யா அல்லாஹ் நான் நிரந்தர நரகவாசியா கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த மனிதன் முஸ்லீம் என்னோட நெருங்கி பழகினாரு, ஒரு நாள்லயாவது இந்த கலிமாவை எனக்கு சொல்லல என்று அவன் சொன்னால் மறுமையில் அல்லாஹ் பதில் சொல்லவாகும் என்ற பயம் எங்கள்கிட்ட குறுகுறுத்து கொண்டு குற்ற உணர்வோடு இருக்கணும். அதுதான் ஒரு மூமின் உண்மையான யக்கீனான பண்பு. கண்ணியமான சகோதரர், இப்படி இருந்தால் தவா செய்வார்.
எனவே ஒரு பிழையான வாழ்க்கை வாழ்ற முஸ்லிம் அழைக்கிறது தௌவாதான். தொழாத மனிதனை பள்ளிக்கு அழைக்கிற தௌவாதான். பிழையாக நடந்து கொள்கிற மனிதனை திருக்கிற தௌவாதான். இஸ்லாத்தின் பக்கம் ஒரு மனிதனை அழைக்கிறது தௌவாதான். நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாரிசி பாருங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகய்யிர்ஹு பியதிஹி. சொல்றாங்க, உள்ள யாராவது ஒரு பாவத்தை கண்டால் கையால் தடுக்கட்டும். கையால் தடுக்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமான அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளதான். பலவந்தமா கையால் தடுக்கிறது. ஹஜ்ரத் ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதன் கரத்தில் ஒரு துஆ கூட இருந்தது, கிழிச்சாங்க. கிழிச்சு சொன்னாங்க, وما أكثرهم بالله إلا وهم مشركون وما يؤمن أكثرهم بالله إلا وهم مشركون. அதிகமான மனிதர்கள் ஈமான் கொள்றாங்க, ஆனா ஷிர்க்கோட இருக்காங்க. அதிகாரத்தோட இருக்கிறது. இன்னொரு படித்தரம் தான் வமல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி. அத கையால தடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்ல, வாயால தடுக்கட்டும். வாயால தடுக்கிறன்னு அவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, நான் போவா சொல்லி விட்டுட்டேன், அப்படி தவா இல்லை. فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் தஆலா, நீங்க ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சியாளன் பேச்சு நீங்க தவா செய்வோம். கொடுங்கோல் ஆட்சியாளன் என்ன முடிவெடுப்பது தெரியாது, டக்கசன் சொல்லிடுவோம், அப்படி அல்ல. ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, மென்மையாக, குணமாக, மென்மையாக, தன்மையாக, பிரிஸ்கின் சொல்லுங்க. அவன் சில நேரம் லஅல்லஹு யததக்கரு, சில நேரம் நீங்க சொல்ற உபதேசத்தை கேட்டு படிப்பினை பெறலாம். அவ் யக்ஷா, அவன் அல்லாஹ்வை பயப்படலாம், திருந்தலாம். அதை கூட கண்ட்ரோல்ல இல்லாது. உங்களுக்கு தெரியுமா, நாங்க எங்க தவா காலத்துல எங்கட கையில அவனை ஹிதாயத் கொடுக்கிற கல்ப மாற்று அதிகாரம் எங்கட கையில் இல்லை. ரப்புட கையில் அடிக்க நாங்க ஏன் தவா செய்யறோம், ஏன் தவா செய்யறோம்? அதை நல்லா கட்டாயம் படிக்கணும். நாங்க தவவாசியை பேய்த்து நாங்க நரகவாசி ஆயிடப்படாது. சில தாய்கள் இருக்கு, அவரை சொல்லி சொல்லி பார்க்கிற, அவர் கேட்கறதில்ல. ஹஸரத் அவர் சொல்லியே ஹஸரத் திருந்த மாட்டேன், என் வாப்பா தான் திருந்துறதில்ல. அவருக்கு சொல்லணுமான மட்டும் நல்லா சொல்லுகிறேன். எத்தனை பயான செய்தி, எத்தனை ஹஸரத் மாட்ட பயன் போட காட்டுகிறேன் தெரியுமா? எத்தனை ஹஸரத் மாட்ட என்னென்ன பயான சொல்லணுமா, என்னென்னலாம் சொல்லுகிறேன். அவர் திருந்துறதில்ல, அவரை படைய பண்ணிதான். இப்படி மகன் செய்தி, இவர் தாய், இவர் குர்ஆன் ஹதீஸ், இதெல்லாம் பிழையான நடைமுறைகள், இதெல்லாம் பிழையான அகலாக்கள். இது தவா செய்ய வைத்து நரகவாசி ஆகிற வார்த்தைகள். உங்களுக்கு தெரியுமா, எங்கட கையில இல்ல ஹிதாயத் என்றது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அபூ தாலிப் கடைசி தருணத்துல இருக்கிற நேரம், மரண தருவாயில் இருக்கக்குள்ள, அதுக்கு முன்னால எவ்வளவு சொல்லி இருப்பாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுது இருப்பாங்க, கெஞ்சி இருப்பாங்க. சமுதாயம் என்ன நடக்குமோ தெரியும். வாப்பா அபூ தாலிப் என் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை மறுத்த வாப்பாவை மதிக்காதவன் என்ற பெயரை வாங்கவாகுமோ என்ற அவமானம் எனக்கு வந்துடும். அதனால எடுத்துக்கொள்ளாம இருந்தார், நான் வரமாட்டேன், மகன் சப்போர்ட் தாரேன், நான் வெளியில இருக்கிறேன் அப்படின்னு சமுதாய பயம், சமுதாய பயம். குல் கலிமத் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹாஜ்ஜு லக பிஹா இந்தல்லாஹ். என்ன மாஷாச்சா, நீங்க கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் மறுமையில் அதை வச்சு அல்லாஹ்ட்ட கடைசியாக அந்த அபூ தாலிப் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே மௌத்தாகிறேன் என்று அப்படியே மௌத்தாய். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஆயத்து இருக்கிறான், நபியே நீங்க விரும்பி நாட்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க இயலாது, அல்லாஹ் நாடுறவனு தான் ஹிதாயத் கொடுக்கலாம். அப்ப ஏன் நாங்க தவா செய்யறது? மேக்சிமம் எங்கட ஆசை இருக்கணும், அவருக்கு ஹிதாயத் கிடைக்கணும். அதுக்கு நாங்க எந்த உத்தியை கையாளணும்? என் அறிவு, என் ஆளுமை, என் வாய்ப்பு, வளம் எல்லாத்தையும் கையாளுறது. நான் முடிவு அல்லாஹ் கையில். அவன் எங்களோட முயற்சிக்கு பின்னால நாங்க எதிர்பார்த்த மாதிரி அவரோட கல்வி மாறலைன்னா நாங்களே அவருக்கு தீர்ப்பு செய்ய பெற்றப்படாது. அந்த தீர்ப்பு செய்யறது எங்களை நரகவாசியா மாத்திடும். அதுல மிச்சம் கவனமாக இருக்கணும். ஏன் தவா செய்யறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல பனு இஸ்ராயேல் சந்ததியில வரலாற்று அல்லாஹ் சொல்கிறான். பனு இஸ்ராயேல் சந்ததி எங்களுக்கு அல்லாஹ் வெள்ளிக்கிழமை நாளை சிறப்பாக்கி தந்திருக்கிற மாதிரி அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை தான்.
ஆனாலும் அவங்க சனிக்கிழமை எங்களுக்கு சிறந்தது என்று முடிவெடுத்தாங்க. அவங்க தவறி போனாங்க. நீங்க சனிக்கிழமையை நீங்க பேரம் பேசி நீங்க எடுக்கிறீங்களா? அப்படி என்றால் சனிக்கிழமை நாள்ல நீங்க மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஹராம் தடுக்கப்படுறாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த கரையோர மனிதர்கள் பார்த்தா கரையில அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான். மற்ற நாடுகள்ல இல்லாத அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நாடுகள்ல கடினமாக மீனே கிடைக்காம இருக்கும்போது எந்த நாள்ல தடுக்கப்பட்டாங்களோ அந்த சனிக்கிழமை கரையில மீன் நிறைஞ்சு துள்ளுது. சோதனை. அப்போ ஒரு ஷாரார் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சனிக்கிழமை நாள்ல வரம்பு மீறி மீன் பிடிக்கிறாங்க. இன்னொரு ஷாரார் தவா செய்த மனிதர்கள் இருந்தார்கள். அவங்க பேய்த்து நீங்க மீன் பிடிக்காதீங்க, அல்லாட வரம்ப மீறாதீங்க, அல்லாட தண்டனை கடினமானது, அல்லாட கோபத்துக்குள்ளானவங்களாக நீங்க மாறாதீங்க, இந்த அநியாயத்தை செய்யாதீங்கன்னு தவா செய்யறாங்க. இன்னொரு ஷாரார் இருக்கிறாங்க. மூணாவது ஷாரார் அவங்க சுயநலமாக வாழ்றவங்க. எங்கிட்ட பாடி நாங்க ஆச்சு, எங்களை வீடாச்சு, பிள்ளையாச்சு, மனைவியாச்சு, எங்களை தொழிலாச்சு, ஒன்றும் எங்களுக்கு உலகத்தை பத்தி பேச தேவையில்லை, அவனவனை திருத்தையில நாங்க எங்கட பாட்டுல நாங்க செல்விஷா வாழ்ந்து கொண்டு போனா நல்லமென்ற மாதிரி கொள்கைகள் இருக்கு. இன்னும் இருக்கிறாங்க. செல்லும் எங்கட பாட்டுல நாங்க தொழுது கொண்டுதா போதும். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி மூணு ஷாரா, ஒரு ஷாரா மீன் பிடிச்சவங்க, இன்னொரு ஷாரா தவா செஞ்சவங்க, மூணாவது ஷாரா அமைதியாக இருந்தவங்க. அமைதியா இருந்தா நீ சும்மா இரு. எப்பயும் மரம் கல்ல நீக்குது, அவன் மற்றவனை கல்லனாகத்தான் பார்க்கிறான். பிழையாக நடக்கிறவன் இன்னொரு மக்களையும் பிழையான கொள்கைக்கு உணர்த்தான் பார்ப்பான். இந்த தவாவை செய்கிற மனிதர்களை பார்த்து இவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த மூணாவது தரப்பார் தவா செய்யாதவங்க, நீங்க தாய்தூன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா. அல்லாஹ் கடினமாக அவங்க செய்யற குற்றத்துக்கு தண்டனை கொடுப்பான், அல்லாஹ் அழிச்சு போடுவான். நீங்க ஏன் தவா செய்றீங்க? உங்களோட மாட்டில் இல்லைங்களே, சும்மா நீங்க இருங்களே அப்படின்னா. நீங்க ஏன் தவா செய்யணும்னு கேட்டாங்க. அப்ப இந்த தவா செய்யற மனிதர் சோர்வடையப்படாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு சோர்வு வந்தாலும் அவங்க மனதால சோர்வடைஞ்சு ஒதுக்கிடப்படாது. இப்ப எல்லாம் செட்டில் ஆகிட்டா தவா முடிஞ்சு இவ்வளவு தவா செய்ய தேவையில்லை, ஜும்மா பயணிங்க தானே தவா செய்ய தேவை அப்படின்னு நாங்க குடும்ப காய்க்கப்படாது. கண்ணியமான சகோதரர்களே, என்ன மவுத்து வர காட்டும் நான் ஹக்குல இருக்கணும், இந்த ஹக்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லணும். அந்த மூமின்கள் சொன்ன பதில பாருங்க. அதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு உங்களுக்கு படிப்பினையாக தருகிறான். என்னண்டா அவங்க சொன்னாங்க, காலு மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும் ரப்பிஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். நாங்க ஏன் அவங்கள வானம் ஏன் நீங்க இந்த பிள்ளையை செய்யாதேன்னு தடுக்கிறோம்னா அவங்க திருந்துவங்களா இல்லையான்றதை விட நாங்க அல்லாட்ட தப்போனும், தப்பு செய்யற மனிதர்களை நீ கண்டுகொண்டு அமைதியாக இருந்தாயே, நீ ஏன் தடுக்கவில்லை என்று அல்லாஹ் மறுமையில கேட்டால், யா அல்லாஹ் என்ற கடமையை நான் செஞ்சேன் யா அல்லாஹ் என்று சொல்ல தகுதி வாய்ந்தவர்களாக மாறணும். சில நேரம் அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கலாம். ஆனா முதலாவது நோக்கம் நான் தப்போணும், இதான் என்னுடைய கொள்கையாக இருக்கும். நீ அத்தார் ரசூலுல்லாஹி மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி வ இல்லம் தஸ்ததி' ஃபபிலிசானிஹி. வாயால தடுக்கிறது, வாயால தடுக்கிறதுக்கு பல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறது, பல வாய்ப்புகள், மின்மையா சொல்றது, குணமா சொல்றது, பல மாதிரி சொல்றது. வாயால சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆபத்தான நிலையில இருக்கிறால் வயல்லம் தஸ்ததி ஃபபிகல்பிஹி. அந்த மனதால, இந்த மனசாலையாவது வெறுக்கிறதுக்கு, மனதாலையாவது துஆ கேட்க, மனதால தவா செய்யறது. மனிதன் மனதாலையாவது தவா செய்யலாம். மனதால ஒரு நன்முஸ்லிமுக்கு வாயால சொல்லலாம், ஒன்றும் செய்யலாம். நாங்க அந்த மனுஷனோட யா அல்லாஹ் நீ ஹிதாயத்தை கொடுத்து யா அல்லாஹ், மேக்சிமம் நல்ல பண்பாட்டை காட்டி, அகலாக காட்டி, தன்மையை காட்டி, யா அல்லாஹ் நான் இந்த தண்ணியை கொடுத்து அவனுக்கு சீட்டை கொடுத்து அந்த டெக்னட் தாய்க்கு உடனே எழுப்பி நான் இந்த யூனிஃபார்ம் முஸ்லீம் என்று எல்லாருக்கும் தெரியும், தாடி இருக்கு, எல்லாம் இருக்கு, நான் என்ன பண்பை காட்டினேன் யா அல்லாஹ், இந்த அகலாக கொண்டு நீ ஹிதாயத்தை கொடுத்து யா அல்லாஹ். உங்களுக்கு தெரியுமா, சில நேரத்தில் எனக்கு துவா கபூலாக்கப்பட்டாது. அந்த தாயோ யாரோ குடும்பமோ முஸ்லீம்களை பண்பு பாருங்க அப்படி என்று மனம் கவர்ந்தால்
அது ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சு அவங்க இஸ்லாமிய அவங்கள நாங்கள் சந்திக்கல, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நான் என்ன பயணம் முடிச்சுட்டேன், எங்கேயாலும் ஒரு ஏர்போர்ட்ல வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கட்டத்தில் தண்ணி கேட்கிற உதவி செஞ்சோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க எங்கேயோ நாட்டுக்கார இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு தெரியாதவங்க அந்த இஸ்லாத்தை அந்த மனுஷனால அவன் வாய்ப்பு இஸ்லாத்து வந்து புல்லல் இஸ்லாத்து வந்து அதுக்கு பின்னால அடுத்த ஜெனரேஷன் இஸ்லாத்து வந்து பரம்பரையாக அதுல தாய்களாகி அதுல 10 பேர் ஹாஃபிலாகி ஆளுங்களாகி அந்த ஏரியாவே இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சமும் தெரியாது, என் அஹ்லாக் மட்டும் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா என் அமல் சேவாகும் மறுமையில கொண்டு அல்லாஹ் பெரிய ஒரு பாக்கியத்தை காட்டுவான் எங்களுக்கு. ஒரு சின்ன அஹ்லாக்கால் தவ்வா உங்களுக்கு தெரியுமா? எங்களோட மனதால தவ்வா செய்யறது முக்கியமான ஒரு பகுதி. முதலாம் அந்த பாவத்தை கண்டா நாங்க வெறுக்கணும். தப்பு இருக்கிறாங்க, தவறு செய்கிறாங்க, இந்த தவறை யாரெல்லாம் நீ திருத்தி சீராக்கி யாரெல்லாம் மனதால துவா கேட்க, மனதால வெறுக்கணும். அந்த தப்புல நாங்க பங்கு கொள்ளாம ஒதுங்கணும். திரும்ப குடும்பங்கள் சில டைம் முடிந்த திருமணங்கள்ல இந்த மாதிரி பிழைகள் நடக்கக்குள்ள குடும்பம் தேவை, ரத்த உறவு தேவை என்ற ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்குது, என் தவ்வா நான் இந்த பிழையை பரிசரித்தால் தான் அது ஒரு தவ்வாவாக அமையும். அந்த பிழையில பங்கு கொண்டால் அவங்கள்ட்ட திருத்தம் ஏற்படாது என்றால் நான் ஒதுங்குறது தான் அவங்களுக்கு தவ்வாவாக அமையும் என்றால் அப்படி எவ்வளவு மாற்றம் முஸ்லிம் சமூகத்தில் நடந்து தெரியுமா? திருமணங்கள் விஷயத்துல பரிசரிப்பு செய்ததுனால நிறைய பேர் போகாதனால இந்த வலிமா முதல்படுத்தப்பட்டு வலிமா கொடுக்கணுங்கிற புள்ள கல்யாணங்களை தரமா செய்யணும். தெரியுமா? சில பேர் குடும்பத்தில் முக்கியமானவங்க, அவருக்கும் தெரியும் முக்கியமானவர் ரெண்டு. அந்த முக்கியமான ஆள் என் மாமா, அவர் வராட்டி நாங்க அந்த கல்யாணம் அவரு கட்டாயம் வரணும். அந்த சந்தர்ப்பமான இடத்தை நான் வலிமான தவறு வேண்டாம். அப்படி என்றால் அந்த சந்தர்ப்பத்துல உண்மையில் உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு பெரிய நன்மை கிடைக்கும். ஒரு மன்னராக இருக்கிறவர் செய்த தவ்வா, ஒரு ஆசிரியராக இருக்கிறவர் செய்த தவ்வா, ஒரு பாடசாலையில் ஒரு அதிபராக இருக்கிறவர், அந்த அதிபருக்கு ஏழுமான வாய்ப்பு இருக்கிறதே எல்லாருக்கும் செய்யலாம். ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவர் செய்த தவ்வா, ஒரு ஆலிமாக இருக்கிறவர் செய்த தவ்வா, ஒரு வாப்பாவாக இருக்கிறவர் பெரிய பகுதி இருக்கு, ஒரு காதியாராக இருக்கிறவர் செய்த தவ்வா, ஒரு வியாபார செய்த தவ்வா, ஒரு முதலாளி செய்த தவ்வா. மூன்றாவது படித்தரம் தான் வமல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி, அந்த கல்பால அந்த பாவம் என்று வெறுத்து ஒதுக்குறது, கல்பால மனிதர்களுக்காக துவா செய்யறது, கல்பால திட்டமிடுறது. கண்ணியமான சகோதரர்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வதாலிக அத்அஃபுல் ஈமான், ஈமான்ல ஆக பலவீனத்திலும் ஆக கடைசி தரம் கல்பால பார்த்துட்டு இருக்கிறது. அதுவும் இல்லாட்டி ஈமான்ல என்ன இருக்குது? இந்த ஹதீஸ் பாருங்க, அதுல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மாமின் நபியின் பஅஸஹுல்லாஹு ஃபீ உம்மத்தின் கப்லி இல்லா கான லஹு மின் உம்மத்திஹி ஹவாரியூன வ அஸ்ஹாபு யஅഖுதுன பிசுன்னதிஹி சொன்னார்கள். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எந்த நபியாக இருந்தாலும் அந்த நபியை பின்பற்ற ஒரு ஹவாரியூன் என்ற உதவியாளர்கள் இருந்தார்கள். எல்லா நபிமார்கள் அந்த நபியை பின்பற்றக்கூடியவளாக, அவருடைய சுன்னாவை எடுக்கக்கூடியவளாக, வயக்ததூன பிஅம்ரிஹி, அந்த நபியுடைய வழிமுறையை கட்டளையை எடுத்து நடக்கக்கூடியவளாக இருந்தார். எல்லா உம்மத்திலையும் சஹாபாக்கள் மாதிரி. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பாருங்க, சும்ம தஹ்லுஃபு மின் பஅதிஹிம் குலூஃபுன், அந்த நபியை பின்பற்றிய மனிதர்கள் சஹாபாக்கள் அப்படி என்று அவங்க எல்லாரும் இல்லா போனதுக்கு பின்னால் வாழையடி வாழையாக அப்படியே மார்க்கம் வரக்கொள்ள ஒரு கூட்டம் உருவாகுவார்கள். அவர்களை துயர்ந்து அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால், யகூலூன மாலா யஃஅலூன், அவர்கள் எதை செய்ய மாட்டார்களோ அதைத்தான் மக்களுக்கு சொல்வார்கள். யகூலூன மாலா யஃஅலூன், அவங்கள்ட்ட மார்க்கத்துல நடைமுறைப்படுத்துறது இருக்காது, மக்களுக்கு சொல்லுவாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க. உலமாக்களாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், ஊருக்கு உபதேசம் முனக்கல்லடி மகளே இருக்கலாம், தண்ட வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம், மக்களுக்கு கேவலம். யகூலூன மா லா யஃஅலூன்,
அவர்கள் செய்யாத காரியத்தை மக்களுக்கு ஏவுவார்கள். இது ஒரு சைடு. அவங்களுக்கு மார்க்கத்தில் சொல்லப்படாத ஏவப்படாத விஷயங்களை மார்க்கமின்றி செய்வார்கள். ஆனா விதயத்தை சொன்னாங்க. ரெண்டு குவாலிட்டியும் பாருங்க. ஒரு சாராட்ட விஷயம் இருக்கு, அமல் இல்லை, மக்களுக்கு சொல்றது, ஆனால் நடைமுறையில் இல்லை. நாங்க வெளியில இருந்து சில டைம் நாங்க குர்ஆன் ஹதீஸ் நிறைய பேசுற நேரத்துல எங்கள்கிட்ட நடைமுறை வாழ்க்கையில இல்லாட்டி எங்கள்கிட்ட எடுபடாது. உங்களுக்கு தெரியுமா, சில பேர் ஒரு மகன்கிட்ட குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம் இருக்குது, வீட்டுல வாப்ப வயசாளி, அவர்கிட்ட குர்ஆன் ஹதீஸை பத்தி விளக்கம் ஒன்று இல்லை, அவர் மார்க்கம் என்று எல்லாம் தஹஜ்ஜுத் கிளம்பி ஓதுறாரு, ஒரே பத்தால் குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கிறாரு, பழையபடி சில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா மகன்கிட்ட தஹஜ்ஜுத் தொழுற பழக்கம் இல்லை, சுபஹ் ஜமாத்துக்கு வரல, விளக்கம் இருக்குது, பேச்சு இருக்குது, தவா இருக்குது, நடைமுறையில குர்ஆன் ஓதுறத காண்றது இல்லை, போனை தான் பார்த்துக்கிறார். வாப்பாக்கு சொல்ற வாப்பா இல்லை, உடு வாப்பை பிள்ளை வாப்பை சரி வராது வாப்பை, இது வித்தியத்துவ சொல்ற அவன் பார்க்கிறான், மகன் ஒட்டுமே இல்லை, இவன் என்னே ஒட்டுமில்லாமல் ஆக்க பார்க்கிறான் என்று படாது. அதனால எப்ப நீங்க பார்க்கலாம், ஒரு தாயிட்ட எதை மக்களுக்கு சொல்றோம் அது நடைமுறை வாழ்க்கையில கட்டாயம் இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வயஃபஅலூன மா லா யுமரூன், ஏவப்படாத மார்க்கம் என்று சொல்லப்படாத விஷயங்களை செய்து கொண்டிருப்பாங்க. அப்படி முஸ்லிம் சமூகத்தில் நடக்குது. இதை கண்டால் ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமினூன், யாராவது தன்னை கையால் அதற்கு எதிராக ஜிஹாது அவர் முயற்சித்தால் அவர் மூமின் என்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது செய்யாதீங்க, நீங்க நடந்து கொள்ளாதீங்க, இது பிழையானது, இந்த விதத்தை செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய நபியிடம் வழிகாட்டுறதுக்கு மாற்றமானது, இது பாவம், இது என்று அழகாக அன்பாக அவர்கள் சொல்லி கையாளல். வமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி ஃபஹுவ முஃமின், யார் தன்னை வாயால சொல்லி தடுக்கிறாரோ அவர் மூமினா. வமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ முஃமின், யாராவது தன்னை கல்பால அதற்கு எதிராக அவருடைய முயற்சியை மேற்கொள்றாரு, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாரு, அதை வெறுக்கிறாரு, அதுல ஒதுங்குறாரு, இப்படி தவா செஞ்சால் அவர் மூமின். வலைஸ வராஅ ذلك من الايمان حبة خردل, இந்த தன்மையும் இல்லாத தவா உணர்வு இல்லாத ஒரு ஆள்கிட்ட கடுகளவும் இதற்கு பிறகு ஈமானில் என்ன சொல்றாங்க. நாங்க எவ்வளவு கொள்கோம், அது எவ்வளவு உறுதியானவங்க, எவ்வளோ அமலாளியாக, எவ்வளவு நபியை பின்பற்றும் என்ன சொன்னாலும் தவா உணர்வு இல்லாட்டி ஈமான் கடுகளவும் இல்லை என்ன சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம், எங்களுக்கு இஸ்லாம் இனாமா கிடைச்சி. இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்த்தால் சஹாபாக்கள் இஸ்லாத்தை மக்கால 13 வருஷம் சுமந்து சொன்னாங்க. நபிகளாருடைய முதல் கட்டமாக யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர், குர்ஆனுடைய ஆயத்தில் இருக்கிறான், போர்த்தி கொண்டிருப்பவரே கும் எழும்புவோம், ஃபஅன்ஸிர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய். ஹிரா குகையில் வச்சு ரசூலுல்லாஹ் நபித்துவம் கிடைச்சி இந்த செய்தி எப்படி மக்கள்கிட்ட சொல்றது, ரகசியமான தவா. அர்க்கம் இப்னு அபில் அர்க்கம் என்ற சஹாபியுடைய வீட்டுல தான் அந்த தவா அவர் ரசூலுல்லாஹ் ரகசியமாக 3 வருஷம் செஞ்சார். 3 வருஷம் சஹாபாக்கள்கிட்ட தலீம், ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தது, ஒன்று சேர்ந்து பேசினது, திட்டமிட்டது ரகசியமாக. இத்தனைக்கும் அர்க்கம் இப்னு அபில் அர்க்கம் என்பது ஒரு கிட்டத்தட்ட 17 வயது வாலிபர், பனு மக்சூம் கோத்திரத்தை சார்ந்தவர், பனு ஹாஷிம் கோத்திரத்தோடு போட்டி போடக்கூடிய தராதரத்திலே உயர்ந்த ஒரு கோத்திரம் அபூ ஜஹலாவுடைய கோத்திரம். கடினமாக நபிகளாருக்கு உதவியாக இருந்த பனு ஹாஷிமுக்கு எதிராக திட்டமிட்டுக் கொண்டிருந்த பனு மக்சூம் கோத்திரத்தை சார்ந்த புள்ளவர், அவருடைய வீட்டுல கூடக்குள்ள யாருக்கும் சந்தேகம் வராது, முஸ்லிம்கள் இங்க கூடுவாங்கன்னு 3 வருஷமா தெரியாது, அவ்வளவு திட்டமிட்டாங்க. அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு வராங்க, இஸ்லாத்தை படிக்கணும் என்று அவருடைய தம்பி அனுப்புறாங்க. தம்பி அனுப்பினால் இஸ்லாம் நபிகளாரை பத்தி அவர் கொஞ்சம் பார்த்துட்டு வரதுக்கு அனுப்பினால் அவர் கடைசியா முடிவு சொல்ற நல்ல மனிதர், சத்தியத்துடைய அடையாளம் அவர் இருக்கு என்று சொன்ன உடனே அங்கிருந்து அவர் வாராது. வந்த உடனே மக்கால வந்தால் முகமது நபி யார் என்று தெரியாது, கஅபத்துல்லாஹ் கிட்ட தடுமாறி கொண்டு சுத்தி இருக்கிறார், யார் அவர் என்று தெரியாது. 10 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பொடியன், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னால கஅபா கிட்ட சுத்தி யாரையோ கேட்கிற மாதிரி இருக்கிற ஒரு விருந்தாளி
அகலாக்க பாருங்க. அவரை கூட்டிட்டு போய் வீட்டுக்கு விருந்து கொடுத்தார். ஒரு நாள் விருந்து கொடுத்தால் ராவையில தங்கிட்டு பகலைக்கு கம்பா கிட்ட வந்துடுவாரு. அடுத்த நாள் கூட்டிட்டு போய் விருந்து கொடு. 3 நாளாக எங்கிருந்து வந்தீங்க, என்னதற்கு வந்தீங்க ஒன்று கேட்க. எல்லாம் தர்பியத்துல் இஸ்லாம். 3வது நாள் கேட்கிறாரு, ஏன் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க கேட்ட உடனே, யார்கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்களா நான் ஏன் வந்தேன் என்று யார்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த முகமது யாருன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். புகாரில ஹதீஸ். நான் அவரை காட்டுறேன், ஆனால் உங்களுக்கு நீங்க வெளியிலிருந்து வந்திருக்கிறேன், அவரை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் இந்த மக்கால் உள்ள காபிர்களுக்கு தெரிந்தால் உங்களை கொல்லுவவர். சுருத்தலான காலம், பயமான காலம். நான் முன்னே வெளியிறங்கி நான் போறேன், நீங்க என்ன பின்னால வாங்க. உங்களுக்கு ஆபத்து வந்தா நான் திரும்பி பேசுறேன், நீங்க உங்களோட பாட்டில திரும்பி பேசுறீங்க. உங்களுக்கு ஆபத்து நான் விளங்காட்டி நேர கொடுமையத்தை அவரை காட்டிட்டு நான் போய்க்கிறேன், நீங்க பேசுவோம். கவ்வாவுடைய நெல்லுக்கு கீழே ரசூலுல்லாஹி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நேர வந்து அப்படியே காட்டி உடனே, கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹோட பேசினது உடனே கலிமா சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு வராங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த கலிமாவை மறைச்சு கொண்டு உங்க ஊருக்கே பேசுறோம். இந்த இடத்துல இதை சுமந்து கொண்டு இருக்கேலாது. எங்களோட குடும்பம் எங்களை காப்பாத்துது, எங்களை சப்போர்ட்டா இருக்கிறவங்க வெளியிலிருந்து வந்ததுனால உங்களுக்கு சப்போர்ட்டா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே ஊருக்கு பேசுறோம். நீ அவரை பார்த்தாரு, இந்த கலிமாவை நான் சொல்லியே ஆக வேண்டும் என்று மலை உச்சியிலே ஏறி நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் என்று பகிரங்கமாக சொன்ன உடனே ஓடி வேகமாக வந்த காபிர்கள் தாறுமாறாக போட்டு அடி அடித்தார். அந்த அட்டிக்கிற நேரத்தில் அல்லாஹ் காப்பாற்றுற விதங்கள்ல ஒரு விதம் தான் அச்சுறுத்தல் ஏற்படுத்துற, பயத்தை ஏற்படுத்துற. ஒத்த வந்தால், அபூதர் இவ்வாறு லேசிப்பட்டாலும் நீங்க ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போறதா இருந்தா இவங்க ஏரியாவை தாண்டி தான் போகணும், அவங்க உங்களை பழி வாங்குவாங்க உடனே நடிக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த கலிமா எங்களுக்கு லேசா கிடைச்சிருக்கிறது. ஆனால் ஹக்க அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகி பாதுகாத்தாங்க. மக்கால 13 வருஷம் தொல்லை தாங்க முடியாமல் ஷியாபு அபீ தாலிப் பள்ளத்தாக்குல ஒதுக்கப்பட்டார்கள், சமூக பரிசாரம் செய்யப்பட்டார்கள். மக்கால் இஸ்லாத்தை சொல்லி அதை பாதுகாத்துக் கொண்டு வாழ இயலாத நிலையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அபிசீனியா எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் போக வேண்டாம். ரசூலுல்லாஹ் அவங்க எத்தியோப்பியா போனாங்க. கண்ணியமான சோழர் ஒரு முறை பெய்துட்டு அப்படியே திரும்பி வந்தாங்க. 2வது முறை போனாங்க. பெய்து 17 வருடங்களுக்கு பின்னால்தான் மதீனாக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹ். ஹைபர் யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டு ஜாஃபர் ரலியல்லாஹு தலைமையில திரும்பி வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பி ஐயிமா அஃப்ரா பி குதூமி ஜாஃபர் அம் பி ஃபத்ஹி ஹைபர் என்ற ரசூலுல்லாஹ். ஹைபருடைய வெற்றியை வச்சு சந்தோஷப்படுவதா, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் வருகையை வச்சு சந்தோஷப்படுவதா எனக்கு புரியாமல் இருக்கிறது. இவ்வளவு தவ்வாவுக்காக போனாங்க. நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் மக்கால அடி தொல்லை தாங்க இயலாத நிலையில தனக்கு பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிப் மௌத்தாகி ஆறுதலை சொல்லி இருந்த ஹதீஜா நாகி 2 பேரும் ஏக காலத்துல மௌத்தாகினாங்க. ரசூலுல்லாஹ் அடி தொல்லை அதிகரிக்கிறது, மக்காட தொல்லை தாங்க இல்லாம தாயிஃபுக்கு போலாமான்னு சொல்லி தாயிஃப் நகரத்தை நோக்கி ரசூலுல்லாஹ் போறாங்க. 10 நாள் தான் இருந்தாங்க. திட்டம் போட்டு அடி வாங்கினாங்க, மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. மீண்டும் மக்காவுக்குள்ள வரணும், உள்ள எப்படியோ ஆட்களை பிடிச்சு வந்தாங்க. வெளியூர்காரருக்கு இந்த தவ்வாவை எத்தி வைக்கணும் என்று திட்டம் தருணம் தேடினாங்க ரசூலுல்லாஹ். ஃபாரினர்ஸ் வெளிநாட்டுக்காரர் எங்கே வருகிற சந்தர்ப்பம், ஹஜ்ஜுடைய கடமை அந்த காலத்துல நடக்கும். நாங்க இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போனால் எப்படி மினால தங்குறோமோ, அரபால போய் தங்குறோம், முஸ்தலிஃபால, இதே அச்சு இதே ஃப்ரேம் அந்த காலத்துல ஹஜ்ஜி இருந்தது. அக்கீதா தான் பிழையாக இருந்தது. ஹாஜியில் 8ஆம் ஆண்டுக்கு மினால தங்கிட்டு காலையில அரபாக்கு போக 9ஆம் ஆண்டுக்கு அண்ணன் மாலையில முஸ்தலிஃபாக்கு போயிட்டு 10ஆம் ஆண்டு காலையில மீண்டும் மினாவுக்கு வர இதே செட்டப். கல்லடிக்கிறதுல இருந்து தவாப் எல்லாம் இருந்தது. ஆனா அல்லாஹ்வுக்காக சேர்ந்த சிலைக்காக செஞ்சாங்க. இது வித்தியாசமா இருக்கு. ஜஸீரத்துல் அரப், அரபு தீபகற்பம் என்று சொல்கிற கட்டார், குவைத், பஹ்ரைன், ஓமான் என்று இன்னைக்கு நாடுகளாக பிரிந்திருக்கிற யமன் வர காட்டும் ஜஸீரத்துல் அரப், அரபு தீபகற்பம். அவ்வளவு அரபிகள் வாழ்ந்த ஹஜ்ஜிக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹ் தாக்கத் பண்ணாங்க, இந்த தவ்வாவை ஹஜ்ஜுக்கு வார மனிதர்கள் வெளிநாட்டுக்காரருக்கு சொல்லுவோம் என்று சொல்லி மினால நடுநிசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் வெளியிறங்கி சுத்தி திரிகிறாங்க. அப்படி திரிகிற நேரத்துல தான் 6 மதீனா வாசிகள், யஸ்ரிப் வாசிகள் 6 பேர் ரஷ்யமா காட்சி கிடைக்கிறாங்க. எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? மதீனா யஸ்ரிப்பில் வந்திருக்கிறோம், நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், சத்தியமான மார்க்கம் இஸ்லாம் பிள்ளைகளே சொல்ல குணமாக அன்பாக பேசி குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினோம். அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க.
அவங்களோட எக்ரிமெண்ட் பண்றாங்க ரசூலுல்லாஹ். அடுத்த வருடம் என்ன நீங்க இதே இடத்துல சந்திப்பீங்களா? கட்டாயமாக இந்த ஹக்கை கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்போம். ரகசியமாக பதற்றத்தோடு அந்த 6 பேரும் தாய்களாக இருந்து மதீனால கொண்டு போய் இந்த சத்தியத்தை சொல்றாங்க. சகோதரர்கள், நீங்க சும்மா நினைச்சு பாருங்க. நன் முஸ்லிம் பறந்து விரிந்து வாழுகிற ஏரியாவுக்கு போய் இந்த இஸ்லாம் சொல்றா எப்படி ஒரு ஆபத்தான கட்டம். இந்த மதகுருமார் இருப்பாங்க, மற்றவங்க இருப்பாங்க, கொல்லுவாங்க. ஒரு ஆபத்தான கட்டம். மதீனால சிறுக்குல மூழ்கி சிறுக்குல இருக்கிற முஸ்லிம்களா இருக்கிற மக்கள்கிட்ட போய் இந்த 6 பேரும் தௌவா செய்வாங்க. தௌவா செஞ்சு ஒரு வருஷமா தௌவா செஞ்சு 6 பேரை கூட்டி மொத்தம் 12 பேர் வந்து அவங்க வருகிற நேரத்தில் யாருக்கும் நான் முஸ்லீம் என்று காட்டிக்கொள்ளாம ரசூலுல்லாஹ் மினால வச்சு சந்திக்கிறாங்க. அந்த 12 பேரும் ரசூலுல்லாஹ்வை சந்திச்ச உடனே அந்த 12 பேரும் கூட எக்ரிமெண்ட் பண்றாங்க. ரசூலுல்லாஹ், இந்த அடுத்த வருஷம் இன்னும் ஆட்களை கூட்டிட்டு வரணும், உங்களுக்கு ஒரு தாய் உண்டு, நான் அழைப்பு பணியை செய்கிற ஒரு ஆளுடன் நான் உங்களுக்கு தாரேன் என்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து அனுப்புறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு சின்ன வயதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பணக்கார குடும்பத்து பிள்ளை, வீட்டை விட்டு துரத்தப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்த ஒரு விவேகி அவர், தைரியசாலி அவர். ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது அழைப்பு தாய் அவர். மதீனாக்கு அனுப்பினோடனே அவர் மதீனா வாசியில் அந்த 12 பேர்ல அஸ்அத் இப்னு ஜுராரா என்று சொல்கிற அந்த இளைஞரோடு சேர்ந்து 2 பேரும் ஜோடாகி ஒரு வீடாக இருக்கும். நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்களே பெரியவங்களே, நான் சொல்ற இந்த செய்தியை கேளுங்க, விருப்பம் நான் எடுத்துட்டு போய் நாட்டு நீங்க எங்களை விட்டுட்டு நாங்க பேசிட்டுறோம். குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுறோம். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு ஒரு கோத்திரத்து தலைவர்கள் வீட்டுக்கு வீடு இஸ்லாமிய ஒளி வீச ஆரம்பிச்சு. சுப்ஹானல்லாஹ். அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வரக்குள்ள மதீனாவிலிருந்து ஹஜ்ஜி கண்டு சிறுக்குடைய காலத்துல அலைமோதி ஒவ்வொரு ஒரு கோத்திரத்துல வந்தாங்க. அவங்கவுங்களோட கோத்திரத்தோடு அவங்க சீக்கிரட்டாக ரகசியமாக அந்த மறைச்சு கொண்டு அப்படி நேரம் ரசூலுல்லாஹ் வந்து மினால அவங்களோட கூடாரத்திலிருந்து நடுநிசி நேரத்துல யாருக்கும் வெளிப்படுத்தாம உரிய நேரத்துல வரணும். எப்படி அந்த ஊர்வனங்கள் உயிரினங்கள் மெல்ல மெல்ல பாம்புகள் அந்த அந்த மண்ணுல மெல்ல மெல்ல ஊர்ந்து வருமோ அந்த மாதிரி அவங்க ரகசியமாக கிட்ட படுத்தவருக்கும் என்னன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் வந்து 75 சஹாபாக்கள் சந்திக்கிறாங்க. அங்கதான் அக்கபா உடன்படிக்கை நடக்குது. கண்ணியமான சகோதரர்களே, அகில வச்சுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மதீனாவை நோக்கி யார சொல்ல வாங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம். ரசூலுல்லாஹ் எக்ரிமெண்ட் பண்ணாங்க. அந்த எக்ரிமெண்ட்ல ஒரு பலமான எக்ரிமெண்ட் தான், தாய்களுக்கு ஒரு அணிகலனாக இருக்கணுமான ஒன்றுதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அங்க வந்தால் நான் சொல்ற மார்க்கத்தை நீங்க பின்பற்றுவீங்களா? ஆம், பின்பற்றுவோம். உங்களோட உயிருக்கும் உடைமைக்கும் குடும்பத்துக்கும் ஆபத்து வரும்போது நீங்க பாதுகாக்கிற மாதிரி என்ன பாதுகாப்பீங்களான்னு கேட்டாங்க. ஆமண்டாங்க. நீங்க கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வருவாயிலும் செல்வ செழிப்பாக எல்லா காலத்திலும் நீங்க இஸ்லாத்துக்கு செலவழிப்பீங்களா? ஆமண்டாங்க. நான் சொல்ற மார்க்கத்தை அறிமுகப்படுத்தினால் நடைமுறைப்படுத்துகிற நேரத்துல பழிக்கின்ற பழிச்சொல்லுக்கு அஞ்சாத நெஞ்சோடு நீங்க இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவீங்களான்னு கேட்டாங்க. ஆமண்டாங்க. இந்த எக்ரிமெண்ட் தான் அக்கபா உடன்படிக்கை என்பது. அதனோடு அவங்க பேசிட்டாங்க. அதை ஹஜ்ஜ முடிச்சுட்டு சொல்ல அப்பதான் நாங்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பிச்சாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம் இஸ்லாமிய வரலாற்றில் செஞ்ச தவ்வாக்கள்ல இஸ்லாமிய நாடுகள் என்றது ஒவ்வொரு நாடுகளும் உமைய ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அப்பாசி ஆட்சியாளர்களாக இருக்கலாம், உஸ்மானிய பேரரசாக இருக்கலாம். இஸ்லாமிய வரலாற்று இந்த ஆசியா கண்டத்துல தெரியுமா, பாகிஸ்தானாக இருக்கலாம், இந்தோனேஷியாவாக இருக்கலாம். இது மீடியா வழியாக பொறுத்தனால நான் அடக்கி பேசுகிறேன். மோல்டிவ்ஸாக இருக்கலாம். மற்ற நாடுகள் எல்லாம் மற்ற சைடுகள். இந்த நாட்டு பெரும்பான்மை இடத்துடைய நிலையில இருந்த மத கோட்பாடு ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம். தெரியுமா, உமைய ஆட்சியாளர்களுடைய காலத்துல வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்துல மன்னர் வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்துல 4 தளபதிகள் அனுப்புற 4 தளபதிகள். அந்த 4 தளபதிகள் ஒன்று இஸ்ரேலை நோக்கி போனது. கண்ணியமான சகோதரர்களே, அதில் ஒருத்தர் தான் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தானை நோக்கி இந்த சைடுக்கு வந்து தெற்காசியாவை நோக்கி வந்தார். அதுதான் முஹம்மது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 19 வயசு தாய் அவர். தெரியுமா, இஸ்லாமிய வரலாற்றுல ஒவ்வொரு நாடுகளையும் முஸ்லிம்கள் இஸ்லாமிய அந்த வட்டம் விரிவடைந்து போற நேரத்துல நாட்டை குடிச்சு ஆட்சியை கட்டுப்படுத்த போர்சஸை போட்டு நிறைச்சி
இனிமேல் நீங்கள் தலை தூக்காதீங்க, அடிமையாக்கி இடத்தை பிடிச்ச வேலையை செய்யலாம். உங்களுக்கு தெரியுமா, உலக வரலாற்றுல கிறிஸ்தவர்கள், ஆங்கிலேயர்கள் பல நாடுகள் அவங்க ஆக்கிரமிச்சாங்க, அவனோட மதத்தை பரப்பினாங்க. ஆனால் இஸ்லாம் வளர்ந்த வேகத்தில் அவனோட மதம் வளர்ந்த. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்க பார்க்கலாம், இந்த அரபு மொழியில உள்ள அந்த உமையா பேரரசினுடைய தலைமைகள் ஒரு நாட்டுக்குடிய அஜ்மிகளுடைய பாஷை லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது. ஆனா முதலாவது பள்ளிவாசலை கட்டினாங்க. அந்த பள்ளிவாசல்கள் மக்களுக்கு தௌவா செய்யற ஆளுங்களை இறக்குமதி செய்தாங்க. ஒவ்வொரு கட்டத்தில் புகார் ரஹிமஹுல்லா, சமர்கந்த் புகாரி ரஹிமஹுல்லா, அவங்க அடிப்படையில் அரபி அல்ல, அஜமிகள். ரஷ்யா வந்த காலத்துல தான் கைப்பற்றப்பட்டது. பாகிஸ்தான், கசகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த ரஷ்யாவுடைய போர்டரில் உள்ள பல பகுதிகள் துண்டாடப்பட்ட நாடுகளாக மாறின இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள். கண்ணியமான சூழல்களே, தெரியுமா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 800 வருடம் இஸ்லாமிய ஆட்சி இருந்த ஸ்பெயின்ல 900 வருஷம் இஸ்லாமிய கிலாபத் இருந்தது. சுப்ஹானல்லாஹ். இந்த பகுதிகளில் அந்நிய மதத்தவர்களாக வாழ்ந்தவங்க, அந்த இடம் இஸ்லாமிய மக்களாக மாறியது பலவந்தமாக அல்ல, வாழ்வினையால் உங்களை அச்சுறுத்தி இஸ்லாத்தை வாருங்கள் என்று எடுக்கல. லைக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் பலவந்தம் கிடையாது, தன்மைகளால், அஹ்லாக்களால், குணங்களால் இஸ்லாத்துக்கு கவரப்பட்டது. தௌவா தான் செய்யலாம். உங்களுக்கு தெரியுமா, இஸ்லாமிய ஹிலாஃபத் ஏற்பட்டால், ஒரு இடத்தை கைப்பற்றினால் அந்த இடத்துல முஸ்லீம் இஸ்லாமிய அந்த படை நிற்காது, அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு பேசுவாங்க, நாடுகளை கைப்பற்றி கொண்டே போனாங்க. முஹம்மது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த தெற்காசியால பாகிஸ்தானை கைப்பற்றி இந்தியாவுடைய வடபகுதி வரக்காட்டும் வந்து அப்படியே வந்து கொண்டிருப்பொழுதுதான் வலீத் இப்னு அப்துல் மாலிக் மௌத்தாகிற. அதுக்கு பின்னால வந்த ஆட்சியாளர்கள் ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேர்ல அவர் தப்பாக நடந்தார், ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே இந்த நீதியை நிலைநாட்டணும் என்ற அடிப்படையில அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிற, கடைசியில் அவர்கள் வாபஸ் வாங்குற முஹம்மது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு நல்ல மனிதராகத்தான் இருக்கிற. ஆனால் பொய்யான ஒரு வதந்தி தான் பரப்பப்பட்டது. அதுல அவர் வரவழைக்கப்படுற, இல்லாவிட்டால் இலங்கை வரக்காட்டும் அவர் வந்திருப்பார். இடத்தை பிடிச்சா அது எங்கட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய வட்டமாக மாறுறதோட நிப்பட்டினால் போர்சஸை போட்டு தான் அந்த இடத்தை கட்டுப்படுத்தணும். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா தௌவா செஞ்சாங்க. கண்ணியமான சோழர்கள், அந்த இடத்துல தௌவாவை நினைச்சு பாருங்க. நீங்க பள்ளிவாயில கட்டினால் இந்த பள்ளியில இருந்து நீங்க எல்லாரும் பாருங்கள், அப்படி சொல்ல இயலாது. அவருக்கு இஸ்லாத்தை சொல்லணும். இந்த தெற்காசிய நாடுகளை நான் சொன்ன நாடுகள் தனி எதிர்மறையாக இருந்த இடங்கள் முஸ்லிம் நாடுகள். எனவே தாயிகள் என்ற அடிப்படையில் தௌவா என்பது ஒரு விசாலமான பகுதி. தௌவா செய்கிற நேரத்தில் கட்டாயமாக மென்மை போக்கு இருக்கணும், அந்த தாய்க்கு விவேகம் இருக்கணும், தாய்க்கு இஹ்லாஸ் இருக்கணும். என்ற அறிவுக்குட்பட்ட அளவில் தான் தௌவா செய்யணும். பெரிய சப்ஜெக்ட் நாங்கள் துணை கொள்ளப்படாது. என்ன கெப்பாசிட்டிக்கு, என் அறிவுக்கு ஏற்ப, என் அனுபவத்துக்கு ஏற்ப அந்த வட்டத்துக்குள்ள இருந்து செல்லுறாங்க. கண்ணியமான பெருமக்களே, அதே மாதிரி நாங்கள் கட்டாயமாக ஒரு தௌவா செய்கிற மனிதனுக்கு இருக்கிற சிறப்பை நாங்கள் விளங்கணும். நான் சுருக்கமாக அவளை சொல்ல பாருங்க. அல்லாஹ் தஆலா ஏராளம் பகுதியை சொல்றான் தாய்களுடைய சிறப்புகள். சுப்ஹானல்லாஹ், இது கட்டாயங்களை தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. ஒரு மனிதன் நான் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன் என்று தௌவா செய்து அவன் சாலிகான அமலாளியாக இருக்கிறான். அவன் சொல்றான் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்கள் ஒத்தர். அப்ப முஸ்லீம்கள் ஒத்தர் என்று அவன் பெருமிதம் அடைகிறான். நான் ஒரு முஸ்லீம் என்பதற்குரிய அடையாளத்தில் வாழ்கிறான். எப்பயும் ஒரு முஸ்லீம் பொறுத்தவரைக்கும் தாடி இருக்கும், நல்ல மனம் முடிச்சுட்டு இருக்கிறது, அஹ்லாக்கோடு இருக்கிற ஒரு பஸ்ஸில் ஒரு முஸ்லீம் ஏறினாலும் அடையாளம் சொல்லுவார். சில முஸ்லீமை பார்த்தா ஒரு அடையாளம் இருக்கிறது. ஒரு நன் முஸ்லீமை பார்த்தால் நாங்கள் ஏமாந்து அவரு சலாம் சொல்ற, அவன் சொல்ல நான் முஸ்லீம் அல்ல, பார்த்தா நல்ல தாடி வச்சு நல்ல சுத்தாய். என் யங்ஸ்டர்ஸை பார்த்தா இன்னைக்கு பார்த்தா கையில நூலை கட்டிக்கிறான். அப்பதான் அவனுக்கு எல்லாம் கூத்தும் போடும். நன் முஸ்லீம் கும்பலல் மாஸ்க போட்டுக்கொண்டு அநியாயம் செய்யற மாதிரி, அட்டகாசம் செய்யற மாதிரி அந்த முஸ்லீம் பண்ணி காட்டுவாங்க. வலையில போட்டீங்க கேட்டுக்கிட்டு
அல்லாஹ் சொல்கிறான், நான் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைக்கிறேன் என்று அமலாலியாக இருந்து நான் ஒரு முஸ்லிம் என்று பெருமிதம் அடைகிறான். ஒரு முஸ்லிம் கையை பார்த்தால் நகங்களை வெட்டி, ரச பார்த்தால் ஒரு வித்தியாசமா இருக்கும், புன்முருவலை பார்த்தால் வசந்தா இருக்கும், தொழுகையால் முகம் கவரப்பட்டதாக இருக்கும். நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ற இந்த மனிதன் வார்த்தையை தவிர அழகான வார்த்தை எதையோ அல்லாஹ் கேட்கிறான். அழகான வார்த்தை, முஸ்லீமா இருக்கிறேன், அமலாளியா இருக்கிறேன், நான் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைக்கிறேன். தௌவா செய்கிற நேரத்தில் அந்த மனிதன் வார்த்தை தவிர சிறந்த வார்த்தை, அழகான வார்த்தை எதை நல்லா கேட்கிறான் பாருங்க. மூமின்களுடைய சிறப்பு, தௌவா செய்கிற மக்களுடைய சிறப்பு பாருங்க. வல் முஃமினூன வல் முஃமினாத், முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள். தௌவான்னு வரக்குள்ள ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தௌவா செய்யணும். உங்களுக்கு தெரியுமா, ஆணு குறைஞ்சது கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, மக்களுக்கு பீத்தியத்தை பற்றி சொல்லுவோம், சிறுக்க பத்து விளக்கம் கொடுங்க. ஒரு அமல் அல்லாட்ட கபூல் ஆக்கப்படுறதுக்கு ரெண்டு நிபந்தனை இருக்குது. ஒன்று இஹ்லாஸ், ரெண்டாவது நபி வழியை பேணணும். இந்த விளக்கங்களை கட்டாயம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் சொல்லுவோம். பிள்ளையான அனாச்சாரத்தில் வைத்து கலந்து கொள்ளாம இருங்க. கலந்து கொள்ளாமல் இருக்கிறதே ஒரு தவா. அப்படி தவா செய்யும். வல்முமினூன வல்முமினாத்து, முமினான ஆண்கள் முமினான பெண்கள், பஅதுஹும் அவுலியா பஅத், ஒருவர் மற்றவருக்கு உற்ற நேசர்கள். உற்ற நேசர்கள் அல்லாஹ் சொல்றான். அவங்களோட கொள்கை என்ன தெரியுமா? யஅமுரூன பில் மஅரூஃப், அவங்க நன்மையை அவங்க வயன்ஹவுன அனில் முன்கர், அவங்க நன்மையை தீமையை தடுக்கிறவங்களாக இருப்பாங்க. வயுகீமூன ஸலா, அவங்க தொழுகை நிலைநாட்டுவாங்க. தாய் கிட்ட தொழுகை இருக்கும். வயுதூன ஸகா, அவங்க ஜகாத்தை கொடுப்பாங்க. வயுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு, அவங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவாங்க. இவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி நம்ம உலாயிக சயர்ஹமுஹுமுல்லாஹ், இவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். அல்லாஹ்வுடைய இரக்கம் இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய இரக்கம் இல்லாட்டி சொர்க்கம் கிடைக்காது. பாருங்க, தாய்களுடைய பண்பு அல்லாஹ் சொல்ற பாருங்க. அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், இந்த பூமியில நாங்க இந்த மூமின்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தினால், அகாமுஸ் ஸலாத், அவ தொழுகை நிலைநாட்டுவாங்க. வஆத்து ஸகாத், ஜகாத்தை கொடுப்பாங்க. அவங்களோட மூணாவது கொள்கை தெரியுமா? வஅமரு பில் மஅரூஃபி வனஹவ் அனில் முன்கர், தௌவா செய்வாங்க. அது ஒப்பச்சனிட்டி. அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சால், களம் அமைந்தால், நாங்க உலகத்துல ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால், மூமின்களுடைய கொள்கை அவங்க இபாதத்தோடு இருந்து கொண்டு தௌவா செய்வாங்க. நீங்க குர்ஆன் ஹதீஸ் நீங்க எடுத்து நீங்க பெறட்டினா, குர்ஆன் ஹதீஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் நன்மையை ஏவுற தௌவா, தீமையை தடுக்கிறதும் தௌவா. ஆனா ஒரு சாரா இருக்க, நன்மை ஏவினால் தீமை சும்மா இல்லாம ஆகும், தீமை தடுக்கப்படாது. அப்படி என்று அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. வெளிச்சம் வந்தா சும்மாவே இருட்டு பேசுவாங்க. வெளிச்சம் வந்தா இருட்டு போகும் என்பது உண்மைதான். ஆனால் வெளிச்சம் எது, இருட்டது என்பதை பார்க்க எனக்கு ஒரு சொந்த மார்க்க அறிவு இருக்கணும். அந்த கண் பார்வை இல்லாம இருக்கிறத பார்க்கலாம். கண்ணியமான சோதனை, அது மார்க்க அறிவு என்பது. எனவே மக்களுக்கு பிழை எது, அக்கீதால பிழை எது, விதிரத்தட்டா எது என்று சொல்லாம அந்த பிழை இல்லாம பாருங்க. தாய்களுடைய பண்பை பாருங்க. அல்லாஹு தஆலா வயது காலத் உம்மத்து, அந்த முன்பு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த தௌவா செஞ்ச மனிதர்கள் நாங்கள் அல்லாஹ் தப்போன என்ற கொள்கை இருக்கு தாய்கள். நீங்க பாருங்க, சூரா ஆல இம்ரான்ல 110வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த உம்மத்திலே தனிச்சிறப்பு, குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்க அனுப்பப்பட்ட சமுதாயங்கள்ல சிறந்த சமுதாயமா இருக்கிறீங்க. உங்களோட கொள்கை என்ன தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்க நன்மையை தீமையை தடுக்கிறீங்க. எல்லாம் அல்லாஹ் சொல்றான். இந்த பாருங்க, தாய்களுக்கு கிடைக்கிற நன்மை பெரியது என்று அல்லாஹ் சொல்ற பாருங்க. லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், ஆளுக்கால் கூடி கூடி ரகசியம் பேசுறதுல எந்த அளவு கிடையாது. இல்லமன் அமர பி ஸதகா, ஸதகா குடும்பம் ஒருத்தர் ஏவுறாரு, ஐ தாவா அவ் மஅரூஃபின், அல்ல நல்ல காரியத்தை ஏவுறாரு, அவ் இஸ்லாஹி பைனன் நாஸ், சமூக பிரச்சனை ஒன்று இருக்குது, அவன் சமாதானப்படுத்துறாரு, தாவா. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து இந்த நல்ல காரியம் தௌவாவை செஞ்சால் மிகப்பெரிய கூலியை கொடுக்கும். நீங்க பாருங்க, சூரா ஆல இம்ரான்ல 104வது வசனத்தை பாருங்க. வல்தகும் மின்கும் உம்மத்துன், உங்களோட சாரார் இருக்கட்டும், யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவங்க,
வயஅம்ருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். நன்மை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு ஷாரார் உங்கள கட்டாயம் இருக்கட்டும். உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். வெற்றியாளர்கள், வெற்றி தவ்வால் இருக்குது. கண்ணியமான பெருமக்களே, நீங்க பாருங்க, நான் ஆரம்பத்தில் ஓதின வல் அஸ்ர் என்ற அத்தியாயத்தை அல் குர்ஆன்ல மிகப்பெரிய ஒரு அற்புதமான அத்தியாயம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மொத்த குர்ஆனையும் அல்லாஹ் ஷார விழுந்து அந்த 3 வசனத்திலே சொல்றாங்க. முழு குர்ஆனையும் இறக்கி அறிவுரை செய்யாம இந்த வல் அஸ்ர் என்ற அத்தியாயத்தை மட்டும் இறக்கி இருந்தாலே போதும், அல்லாஹ் சொல்ல வேண்டிய செய்திகள் எல்லாத்தையும் அந்த வல் அஸ்ருக்குள்ள சொல்கிறார். அப்போ ஒரு அற்புதமான அறிவை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், மறுமை வாழ்க்கையில நஷ்டவாளி. ஆனால் சில பேரை தவிர இல்லல்லதை நாமனும் ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்து வதவாஸௌ பில் ஹக், ஆளுக்கால் காண்ற நம்மெல்லாம் ஹக்க பேசணும். தவ்வான் நம்மளை பத்தி கண்டுபடல பேசுவோம். தும்மின உடனே ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல, என்ன அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலையா, தெரியாதா, பேசலையா, இப்படி பேசப்படாது. அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் மறந்துட்டு போலதான் அல்ஹம்துலில்லாஹ் தவ்வான். இடது கையால சாப்பிடுற மணி என்ன மகள்கிட்ட கல்யாணம் எடுக்க போறதை கேள்விப்பட்டேன். குர்ஆன் சொன்னா படி எடுங்கப்பா, மாஷா அல்லாஹ், உன்னாட பொருத்த கிடைக்கும். அந்த மாறினால் அவருக்கு கற்பனை பண்ணி வச்சிருந்த அவ்வளவே மாற்றி கொண்டால் இவருக்கு எவ்வளவு நன்மை. ஹஜ்ஜிக்கு போகாத ஒரு மனிதர் வசதியாக இருக்கிறாரு, வீடு வாசல் தோட்டம் தோட்டம் எல்லாம் இருக்குது. ஹஜ்ஜி ஹஜ்ஜிக்கு போகல கூட நல்லா இருக்குங்க, எப்ப மூத்து வந்து தெரியாது, சும்மா சிம்பிளா முதலாளியாக இருக்கலாம் தொழிலாளி. இவருடைய பேச்சை கேடு அவர் ஹஜ்ஜி மன்வர், அவருக்கு கிடைக்கிற நண்பர் எல்லாத்திலையும் ஒரு குறை இல்லாம இவருக்கு சும்மா ஹஜ்ஜி செஞ்ச. அவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு நானும் படுபாவியாக இருந்தேன், ஒரு மனுஷன் பின்னாறு வந்து சொன்னாங்க, அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டார், பௌத்தாருக்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ், யாரும் இந்த பாவத்தை செய்யாதீங்க, வசதி உள்ளவர் எல்லாரும் அவர் தவா செய்வார். அவருக்கு கிடைக்கிற நன்மை மாதிரி சங்கிலி தொடராக முதல் தரமாக இருந்து இவருக்கு வந்துட்டிக்கும். சில நேரம் கபரில் இருப்பார்கள் மனுஷன். அப்படி பார்த்தால் உலமாக்களுக்கு எவ்வளவு நன்மை. சுப்ஹானல்லாஹ், மிம்பர்ல சொல்ற ஒவ்வொரு வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் திருந்துறாங்களோ அவ்வளவு நன்மையும் அந்த ஆளுங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆளுங்களை அழைக்கிற நிர்வாகத்துக்கு கிடைக்கும். அந்த நிர்வாகத்தோடு சேர்ந்து ஒத்துழைக்கிறவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். இதுதான் தவ்வாட பண்பாடு, தவ்வாட பயன்பாடு. தவ்வாவால கிடைக்கிற பெரிய பாக்கியம் இதுதான். இந்த மனுஷன் மிஸ்யூஸ் பண்ணிக்கிற பார்க்கலாம். கண்ணியமான சொல்றேன், சஹாபாக்கள் கூடுற இடத்துல வல் அஸ்ர் என்ற அத்தியாயத்தை பேசாம கலைய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தெம்பை ஏற்படுத்திக் கொள்வாங்க, தவ்வா உணர்வு. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய விஷயத்தை சொல்றாங்க. அந்த அடிப்படையில தாயிகளாக இருக்கிறவங்க எப்பயும் அந்த வாழ்க்கையில அமலாக இருக்கணும். தாயிகள் எப்போதும் தவ்வா செய்யற நேரத்துல நாங்க எங்களை நல்ல மனிதனாக, நல்ல அஹ்லாக்குள்ள மனிதனாக எங்களை அமைச்சு கொள்ளணும். எங்களோட பேச்சுல, வியாபாரத்துல நேர்மையா இருக்கணும். அண்டை வீட்டுக்காரர் நாங்கள் நேர்மையா நடந்து கொள்ளணும். கொடுக்கிறவராக இருக்கணும், தர்மம் செய்வராக இருக்கணும், சமூக பணிகளில் ஈடுபாடு காட்டுகிறவராக இருக்கணும், எந்த நேரத்துல நீதமான மனிதனாக இருக்கணும். அப்ப எங்களோட பேச்சு எடுபடும். கண்ணியமான சோழர்களே, எங்களோட அகலாக்க வச்சு குடும்பங்களுக்குள்ள இந்த மாமா சொல்றாரு, இந்த சாச்சை சொல்றாரு, இந்த பெரியப்ப சொல்றாரு என்றால் அவருக்கு ஒரு மரியாதை, ஒரு தவ்வா சேர்க்கிறது வாய்ப்பாக இருக்கும். எங்களோட கௌரவம், கண்ணியம், பண்பாடு என்பது வாழ்க்கையில் கொண்டு சாங்க. கடைசியாக கண்ணியமான பெருமக்களே, தவ்வா செய்கிற மனிதர்களுடைய அணிகாலங்கள்ல கட்டாயமாக இஹ்லாஸ் இருக்கணும். கட்டாயமாக இஹ்லாஸ் இருக்கணும். ஏனென்றால் செய்யும் போது அல்லாஹ் எனக்கு கூலி தரணும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அடுத்தது ஃபத்வா, கல்புக்கு தீர்ப்பு செய்கிற விஷயத்துல மிச்ச நாவை கட்டுப்படுத்தணும். முன்பு காலத்துல ஒரு மனிதர் தவ்வா செய்தார். அவரை பார்த்தா நல்ல மனிதனாக இருந்தாரு. அந்த மனிதனுடைய நண்பர் ஒருவர் இருந்தார், கெட்ட மனிதனாக. இவன் அமல் செய்து விட்டு போகிற வழியில பார்த்தால் அவன் பாவம் செஞ்சுட்டு, அந்த பாவம் செய்கிற மனிதரை பார்த்து ஒரே சொல்ற, அக்ஸிர் தப்ப செய்யாதே அப்பா என்று சொல்ற.
சொல்ற நேரத்தில் அந்த தப்பு செய்யற மனிதன் அவனுக்கு தொல்லையாக இந்த தவா இவன் பேச்சு தொல்லையாக அமைகிற போது அவன் கேட்கிறான், அபு ஐஸ்த அலைய ரகீபன், என்ன கண்காணிக்கிறதுக்கு நீ அனுபவப்பட்டிருக்கிறாய்? என்னையே பார்த்துட்டு ஒரே பார்த்தாலும் அல்லாஹ் ஒன்னும் அனுப்பிக்கிறான், என்ன கண்காணிக்கிறதுக்கா அப்படின்னு எதிர்த்து பேசுறாங்க. இவருடைய மனசுல இருக்கு அவன் திருந்தோணும், ஈமானோட மௌத்தாகணும், சுவர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை, நப்பாசை. ஆனா எதிர்த்து பேசணும்னா இந்த தாய்க்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தோட இவர் சொல்றாரு, வல்லாஹி லா யுத்கிலுக்கல் ஜன்னah வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், உன்னை சுவர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான். உபசிட்டா சொல்லாம சொல்ல நீ நரகவாசிடா அப்படி என்று சொல்லாம தாய். 2 பேருடைய காலம் முடிஞ்சு மௌத்தாகிறான். அது 2 பேரையும் அல்லாஹ் எழுப்புற நேரத்துல இந்த தவா செய்த நல்ல மனிதனை அழைச்சி அல்லாஹ் கேட்கிறான், அகுன் தபி ஆலிமன் அவ் அலா மா ஃபீ யதைய காதிரன், என்னை பத்தி நல்லா தெரிஞ்சா நீ பேசினாய், அவனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்க மாட்டான், அவனை மன்னிக்க மாட்டான், இது உனக்கு எப்படி தெரியும்? என்னை பத்தி நீ தெரிஞ்சு பேசினாயா, அல்லது நான் ஒரு முடிவொன்று எடுத்திருக்க அதை அத்துமீறி மாற்றுகின்ற அதிகாரம் என்னை விட உனக்கு சக்தி இருக்கிறது என்று நினைச்சு பேசினாயா? என்னை விட பவர் உனக்கு இருக்கிறது நினைச்சு பேசினாயா? அந்த ஆளை பார்த்து கேட்கிறாய். அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்த மனிதன் நாவு கட்டுப்படுத்தப்படல. உடனே அல்லாட அருளை இழந்து அல்லா சொல்ற நரகத்துல முகங்குப்புற தள்ளுங்கள் நல்லா மறக்க தாய் நாவு கட்டுப்படுத்தல. தெரியுமா, நாங்க செய்யற அமலை வச்சு நாங்க பெருமை பேசப்படாது, நாங்க செய்யற அமலை வச்சு யாரையும் ஏசிக்க மாட்டாங்க. அவனை காணல, இவன் இல்லை காணல, அவனை அப்படி பேசப்படாது. பள்ளிக்குள்ள உள்ள ஊத்தத்துண்டை எடுத்து யாரும் எடுத்து போடல, ஏன் மனசுல வருது அந்த ஊத்தை எடுத்து வெளியே போடணும் என்று வந்தா அல்லாஹ் எனக்கு அருள் செஞ்சிருக்கிறார் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு பக்குவமா எடுத்துக்கொள்ளணும். நான் எடுத்து வீசினேன் என்று செஞ்சு அவங்கள பெருமையா பேசினா எங்க அட்ரஸ் இல்லாத இதன் தவா காலத்துல நிறைய பேரை அட்ரஸ் இல்லா போறதுக்கான காரணம் பெருமையும் மமதையும் பேச்சும் வெட்டு பேச்சும் வேதாந்தம் எல்லாம் பாதுகாப்பு. தெரியுமா, பள்ளியில் ஒரு லைட் பார்த்து வேறொன்று எங்களை மாற்றம் நிறுத்தி ஒரு நல்ல காரியத்துக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம், ஒரு தவா செய்ய கிடைக்கிறோம், பக்குவமா இருக்கு வாய்ப்பு அல்லாஹ் போது. அப்பதான் அல்லாஹ் இன்னும் ஈமான் உறுதிப்படுத்துவார். ஹிதாயத் அல்லாஹ்ட கையில் இருக்குது. வராத மனிதர்கள் நாங்கள் அழைக்கிறோம். அந்த அடிப்படையில் கண்ணியமான பெருமக்களை நாங்கள் பக்குவமா இருக்கணும். அமல்களை பெருமை பேசியிருக்கிறார். எனவே தவா களம் என்றது ஒரு விரிந்த பரந்த பகுதி. அது ஒரு பெரிய ஒரு அமல் உண்டு. அதுக்கு அளவில்லாத கூலியை வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அளவில்லாத கூலியை வச்சிருக்கிறார். அதனால இஹ்லாஸ் கட்டாயமா இருக்கும். யாருடைய கல்விக்கும் தீர்ப்பு. எனவே நாங்கள் மிச்ச நேரமாக தவா காலத்தை பற்றி பேசுகிறோம். எனவே எந்த மக்களுக்கு தவாக்கு எப்படி இருக்கும்? சில திகிரி இன்ஃபிராதி, இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் தவா செய்யும். என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம், என் வாப்பா, என் உம்மா எல்லாரும் தெரியுமா, குடும்பத்தில் நல்ல அஹ்லாக்குள்ள மனிதனாக நாம் வாழ்ந்தால் என் பேச்சு டக்குன்னு ஈடுபடும். நாங்க கொடுப்படுப்பு ஒன்றும் இல்லை, அது கூட இது கூட மட்டும்தான் செல்ல வாரது, ஃபத்வாவுக்கு மட்டும்தான் நாங்க வாரது. அவன் ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து உணவு கொடுத்தது கிடையாது. மாமா சோமில்லாம இருக்கிற திரும்பியும் பார்க்கறல. மாமா ஏதாவது ஒரு பிழையோட செஞ்ச உடனே இவர் கூடாதப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி எடுபடுமா? அஹ்லாக்கால கவனமாக நாங்கள் நிர்வாகம். எனவே பேர் பிழையில இருக்கிறாங்க, தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. இந்த அமானியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவை தந்திருக்கிறாங்கண்டா, தந்திருக்கிறாங்கண்டா, கட்டாயமாக நாங்கள் இதை தௌவாவை கட்டாயம் செய்வோம். முஸ்லீம்களுக்கு, நன் முஸ்லீமுக்கு, ஒரு மாற்று மத சகோதரரை காண்ற நேரத்தில் யாரும் ஹிதாயத்தை கொடுத்துறியாங்களா, ஹிதாயத்தை கொடுத்துறியாங்க. ரசூல்லா கடின எதிரிகளாக மக்கால இருந்த உமரதியலாக, மக்கால அபூ ஜஹல் 2 கடின எதிரியாக இருக்கிறாங்க. ரசூல்லா துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இந்த உமர் அபூ ஜஹல் உனக்கு விருப்பமான ஒத்தரை கொண்டு நீ வளர்த்தது யா அல்லாஹ். அடுத்த நாள் பார்த்தால் கொல்ல வருத்தத்துக்கு வந்த உமரதியலாக இஸ்லாத்தை கொண்டாங்க. அப்பதான் சஹாபாக்கள் சொன்னாங்க, நேற்று தான் ரசூல்லா துஆ கேட்டாங்க, இத்தாக்கத் பண்றோம். எனவே தவா விசாலமானது. மவுத்து வரைக்கும் தாயாக இருப்போமாக. வல்ல அல்லாஹ் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது